அண்ணா 10 நிமிஷத்துல 100 பேருக்கு நாங்க பணம் கொடுப்போம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. கவர்னர் பதவியை தூக்கி தூர வீசிட்டு வந்து 4வது இடத்துக்கு போட்டி போடுறாங்க. கோணி பையில பணம் வந்து பிரிச்சு கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு இல்ல, ஒரு வீட்டுக்குன்னு. உலக அறிவாளிகளே வணக்கம். தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். தென் சென்னை முன்னாள் கவர்னர் தனது பதவியை தியாகம் பண்ணிவிட்டு தென் சென்னையில் 4வது இடத்துக்கு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார். 3வது இடத்தில் நாம் தமிழர். காசே செலவு செய்யாம 3வது இடத்தில் இருக்கிறார். 2வது இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழச்சி தங்கப்பாண்டியன். ஏன்னா அவர் எதுவுமே இல்ல, போற இடமெல்லாம் ஒரே பிரச்சனை, திட்டுறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தது மறுபடியும் இப்பதான் பாக்குறாங்க. களத்தில் முன்னணியில் இருப்பது டி ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன். ஏன் ஆச்சரியப்படுறீங்களா? அந்த அளவுக்கு களப்பணி ரொம்ப சூப்பரா இருக்கு. பணம் சாதாரண பணம் இல்ல, கிட்டத்தட்ட ஒரு 100-150 கோணி பையில பணம் வந்து பிரிச்சு கவர்ல போட்டு வச்சிருக்காங்க. ஒரு ஓட்டுக்கு இல்ல, ஒரு வீட்டுக்குன்னு. பசங்களை நாங்க விசாரிச்சதுல, அண்ணா 10 நிமிஷத்துல 100 பேருக்கு நாங்க பணம் கொடுப்போம்னா அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. சரி, இதை விட்டுடுங்க. திமுக அண்ணா திமுக சாரி அண்ணா திமுகவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி. மோடியின் ஆசி பெற்ற வேட்பாளர் கவர்னர் பதவியை தூக்கி தூர வீசிட்டு வந்து 4வது இடத்துக்கு போட்டி போடுறாங்க. இது வரைக்கும் அவங்க பணம் செலவு பண்ணி யாருமே பார்த்தது. நாம் தமிழரை பத்தி நம்ம எதுவும் விமர்சனம் பண்ணக்கூடாது. ஒரு இளைஞர்கள் களத்துல போட்டி போடுறாங்க. திமுக ஏன் செல்வாக்கு இழந்தது? எங்க போனாலும் மக்கள் கிட்ட மிகப்பெரிய பிரச்சனை, யாருமே சரியில்லை. தென் சென்னையை பொறுத்த வரைக்கும் திமுக இன்னைய வரைக்கும் 4வது இடத்துலயும் சொல்லலாம். நம்ம அந்த அளவுக்கு மோசமான நிலையில் இருக்கு. அண்ணா திமுக முன்னணி வர்றதுக்கு, வெற்றியின் வாசல் அருகில வர்றதுக்கு காரணம் என்ன? அந்த தொகுதியை பத்தி நம்ம பார்ப்போம். அண்ணா திமுக முன்னணிக்கு வந்ததுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அண்ணா திமுக வந்து மக்கள் ஏத்துக்கல. திமுகவோட செயல்பாடுகள் சரியில்லை. அதனால இன்னைக்கு அதிமுக முன்னணியில் இருக்கு. தென் சென்னையில் யாருமே நம்ப முடியாது, அந்த நிலையில் இருக்கு. இப்போ 4 மாவட்ட செயலாளர்கள். டி நகர் சத்யா, அவர் ஒரு மாவட்ட செயலாளர். விருகம்பாக்கம் சைதாப்பேட்டை VN ரவி, மயிலாப்பூர் வேளச்சேரி அசோக், முன்னாள் MLA, சோழிங்கநல்லூர் KV கந்தன். இவங்க வந்து யார் சிறப்பா வேலை செய்யறாங்களோ இல்லையோ, டி நகர் சத்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கும் ஜெயக்குமாருக்கும் என்ன பகைமைன்னு தெரியல. அந்த தொகுதியை விட்டுட்டு நேரா அண்ணா நகர்ல வந்து இங்க இருக்கிற தேர்தல் பொறுப்பாளர்களை போட்டுட்டு இருக்கிறார். அது என்ன உள்குத்தோ என்ன விஷயம் தெரியல. அதை கட்சி மேலிடத்தில் யாராவது ஒரு நல்ல பதவியில் இருந்தால் தான் அதை பார்ப்பாங்க. அதை பார்க்க முடியாத சூழ்நிலை இன்னைக்கு அதிமுகவில் இருக்கு. தேர்தல் பொறுப்பாளர் திருமதி கோகுல இந்திரா, அவங்க தலைமையில தான் இன்னைக்கு தென் சென்னை இயங்கிட்டு இருக்கு. அவங்க கீழே வந்து டி நகர் சத்யா. டி நகர் சத்யாவுக்கும் கோகுல இந்திராவுக்கும் என்ன 7ஆம் பொருத்தம்னு உங்களுக்கே தெரியும். கட்சிக்காரங்களுக்காக இது 2 பேருக்கும் ஆகுமா ஆகாதான்றதை நீங்க தான் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் VN ரவி, KP கந்தன், அசோக், இவங்க தான் தேர்தல் பொறுப்பாளர். டி நகர் சத்யாவை பொறுத்த வரைக்கும் தென் சென்னையில் இருக்கிறாரு இல்லையா, மத்திய சென்னையில் ஆபீஸ்ல வந்து உட்கார்ந்துட்டு அண்ணா நகர் பஞ்சாயத்தை தான் அவர் பார்த்துட்டு இருக்கார். பணம் எல்லாம் வந்து ஓஹோன்னு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஜெயவர்தனை ஜெயிக்க விடாம பண்ணணும், திமுக ஜெயிக்கணும், இல்ல பிஜேபி வந்து ஒரு 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. ஜெயவர்தனன் பணம் கொடுக்கறத தடுத்தா மட்டும்தான் நீங்க வர முடியும். பெரிய பெரிய அமௌண்ட் வெளியில சொன்னா என்னாலேயே நம்ப முடியல. ஜெயக்குமாரை இவ்வளவு செலவு பண்றாருன்னு. ஜெயக்குமாரால இது வரைக்கும் முன்னுக்கு வந்தவங்க யாருமே எனக்கு தெரியல. நீங்க பாத்துங்க, பெரிய அமௌண்ட் எல்லாம் அழகா போய் செட்டில் ஆகி போச்சு ஏரியா ஃபுல்லா. அந்த அளவுக்கு பணம் விளையாடுது. ஒரு வீட்டோட வாக்கு சீட்டெல்லாம் ஒன்னா போட்டு ஒரு கவர்ல கேஷோட போட்டு வச்சுட்டாங்க. ஒரு 3000 ரூபாய் 4000 ரூபாய் 5000 ரூபாய் வரைக்கும் ஒரு வீட்டுக்கு பணம் தர்றதுக்கு தயாராயிட்டாங்க. எல்லாமே கவர் பிரிச்சிருக்கு. நம்ம இன்கம் டாக்ஸ் ஆபீசர் உள்ள போனா கூட பிடிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. பசங்களை கூப்பிட்டு கேட்கிறேன், என்னடா நிலைமைன்னு கேட்டான்னா 10 நிமிஷத்துல 100 பேரை நாங்க முடிச்சுடுவோம்னா ரெடியா இருக்கு. அந்த அளவுக்கு நல்ல அருமையான களப்பணி. அந்த களப்பணியை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. தமிழச்சி தங்கப்பாண்டியன் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர். அதுல யாரும் இல்ல, மக்களுக்காக உழைக்கிறார்களா நீங்க நம்புங்க. இந்த 3 பேருமே நாம் தமிழர் மட்டும்தான் மக்களுக்காக வந்து அவங்க வந்து தோல்வி அடைய போறாங்க. மற்றவங்க எல்லாம் மக்களுக்காக சேவை செய்யறேன்னு சொல்ல முடியாது. அவங்க கிட்டயும் பணம் இருக்கு, ஆனா இதுவரையிலும் ஒரு 10 பைசா கூட எடுத்து செலவு பண்ணல. அந்த நிலையில இருக்கு. சப்போஸ் MK ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ செலவுக்கு காசு கொடுத்தாதான் என்ற நிலைமையில இருக்கிறாங்க. மற்றபடி அந்த மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாருமே செலவு பண்ண தயாரா இல்ல. திமுக காரவங்க எல்லாம் பயந்து ஓடிட்டு இருக்கிறாங்க. அந்த நிலைமையில இருக்கு. பெரிய அமௌண்ட்டுங்க ஜெயக்குமார் உள்ள இறக்கி இருக்கிறது. ஜெயக்குமார் இறக்குனாரா இல்ல எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாரான்னு அது தெரியல. ஆனா ஃபுல்லா செட்டில் ஆகி அந்த தொகுதி மொத்தமா உள்ள போய் செட்டில் ஆயிருக்கு. யார் வந்தாலும் கண்டே பிடிக்க முடியாது. கவர் உள்ள போட்டு ரெடியா வச்சிட்டு இருக்காங்க. இந்த பணத்தை நீங்க நிறுத்திங்கன்னா அதிமுக 2வது இடம், திமுக முதல் இடம், பாஜக 4வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு போகலாம். இதுதான் இன்றைய தொகுதி நிலை. மற்றபடி ஒண்ணுமே அதை பத்தி சொல்றதுக்கு இல்லை. இன்னைக்கு கள நிலவரம். மோடி அந்த தொகுதிக்கு பிரச்சாரத்துக்கு வருகிறாராம். மோடி வந்து போனா
அப்பயும் ரொம்ப கஷ்டம்தான். அண்ணாமலை ஓரளவுக்கு பிரச்சாரம் பண்ணாலாகுது போகும் என்ற ஒரு கணிப்பு இருக்கிறது. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதிமுக வெற்றியை தடுக்கணும்னா அந்த கவரை நீங்கள் பிடுங்கணும். கவரை பிடுங்குற அளவுக்கு உங்ககிட்ட ஆபீசரும் செயல்படுறாங்களா காவல்துறைன்றது நாம் பொறுத்து இருந்து பார்ப்போம். ஆனால் இன்றைய கள நிலவரத்தில் அதிமுக முதல் இடத்துல நிற்கிது, திமுக 2வது இடத்துல இருக்கு, 3-4 நாம் தமிழரும் பாஜகவும் இருக்கு. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.